Hi friends, welcome back to Asian Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா என்னோட சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு தான் நான் ரெடி ஆக போறேன். அந்த கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போறீங்க. இது வந்து எங்க சித்தி எனக்கு கொடுத்த saree. நாங்க எல்லாரும் வந்து லேடிஸ் எல்லாம் வீட்ல இருக்க லேடிஸ் எல்லாம் ஒரே மாதிரி saree, கலர் மட்டும் டிஃபரண்ட்ல போடலாம் அப்படினு சித்தி எங்களுக்கு எடுத்துட்டு வந்த saree. சோ இப்போ இதுல இருந்து நம்ம இன்னொரு அவுட்ஃபிட் மாற போறோம். சோ ஒன் பை ஒன்னா நீங்களே வந்து பாருங்க என்ன அவுட்ஃபிட், என்ன ஜுவல்லரி, என்ன மேக்கப், என்ன ஹேர் ஸ்டைல் அப்படின்றதெல்லாம் போய் பார்க்கலாம். So வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குது ரோசனே செல்ல இதெல்லாம் நியூ Dress-ஆ எஸ் நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. அங்க எல்லாரும் ஒரே மாதிரி. அவங்க ரெண்டு பேருக்கு மேல போடுவாங்க. ஓஹோ அப்படியா, எல்லாம் ஒரே மாதிரியா? ஓ கலர் மட்டும் சேஞ்ச். இந்த பாரு நம்ம பா நீ இதெல்லாம் மட்டும் மினுக்குன்னு மினுக்குற, நீ இது பண்ணணும், ஓவரா பண்றப்பா நீ. கலர் மட்டும் சேஞ்ச், ஆனா ஒரே பேட்டர்ன் ட்ரெஸ். ஆமாப்பா, ஜெயனா பொட்டிக்ஸ். ஆமா யூசுவலா எப்படி பண்ணுவியோ அப்படி பண்ணுப்பா. இதோட என்னோட அவுட்ஃபிட், இதோட என்னோட அதுக்குதான் நேத்து ராத்திரி இல்ல அதுக்குதான் நேத்து ராத்திரி என்ன கிண்டல் பண்ணிச்சிங்கப்பா. பின்னாடி காட்டலன்னா ஆரி ஒர்க் போட்டவங்க போன் அடிப்பாங்கன்னாக்கா பின்னாடி காட்டவே இல்லை. என்ன பாப்பா இப்ப ஸ்டார்ட் பண்ணி எப்ப முடிப்பாங்க, எப்ப வர்றதா இருக்கிற சங்கீத் மேடைக்கு? நீனு 3 o'clock 6 o'clockல ரெடி ஆயிடும். ஆக்சுவலி சங்கீத்துக்கப்பா இது இருக்குது இல்லப்பா, டிஜே எல்லாம் அவன் காலையிலேயே கூப்பிட்டுட்டாங்க, போயிடுவாங்க. இது அது பேர் என்ன, அந்த இது புடிச்சுன்னு வர்றதா அண்ணன் தம்பிங்கெல்லாம்? சரி தம்பிங்கெல்லாம் அதை புடிச்சுன்னு வருவாங்களா? அப்ப நடுவுல நீ டான்ஸ் ஆடினே வரணும் கண்ணாடி போட்டு. அது வந்து சைலண்டா வர்றது வந்து நல்லா இருக்காது. ஆமா அப்பதான் வேற லெவல்ல இருக்கும். எங்க இருக்குது ட்ரெஸ்? இப்போ இங்க பிளாக் தானே? சரி சரி, ஒரு ட்ரெஸ் எடுக்க, ஒரு ஷூட் கேஸ் எடுக்க சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒன்னு எடுக்கிறதுக்கு 10 கீழே இறக்கிட்டா அது 11வது அதை எடுப்பீங்க பாத்தியா, அப்பதான் எரிச்சல் ஆகும். அது பரவாயில்ல, கண்ணுக்கு தெரியுது இல்ல எதுன்னு எனக்கு தெரியல, இதுல அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ நீங்கன்னாதான் காண்டாகும். அதுதான் பிரச்சனை. ஆமா நான் அதுக்குதான் என்ன சொல்றேன், எல்லாம் பேக்ல முன்னாடி இது எடுத்து எழுதி வைங்க பேரு அப்படின்ற. நாங்களாம் இல்ல, நீயும் அவளும் தான் அந்த வேலையை பாப்பீங்க. நான் வந்து எதுக்கு உங்க ட்ரெஸ் நோட்ட போறேன்? ஓகே வள வளன்னு பேசி நின்றீங்கன்னா நீ 8 மணிக்கு தான் வருவேன் அங்க. அதனால சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு தூங்கவே இல்லையப்பா. நாங்க 2 மணிக்கு படுத்து 3:30க்கு எழுந்திக்கணும். எதுக்குதான் ரூம்குள்ள வந்து பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. பேசாதீங்க அப்படின்னு சொன்னா திட்டுவாங்க, நீ தூங்க வேண்டியதானே காது கிட்ட வந்து கத்துறீங்க. நானே திட்டினே, இருக்கிறதே 1.5 மணி நேரம் தான், எச்சிப்பாதம் நிறுத்து அப்படின்னு. ஞாபகம் வரும்போது தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு. வாட் இஸ் திஸ்? சித்தி வந்து தட்டு வச்சுட்டு போயிருக்காங்க, நலுங்கு வைக்கணும்னு நினைச்சாங்களாம். பட் ரொம்ப முடியல, நம்மளே நிறைய ஈவென்ட்ஸ் வச்சிருந்தோம், அதனால முடியலன்றதுனால சித்தி வந்து நலுங்கு தட்டு மட்டும் வச்சுட்டு. ரைட், ஓகே ஓகே ஓகே. பிரேஸ்லெட், வாட்ச், செயின், அப்புறம் இது ஒரு டாப், அதுக்கப்புறம் சாரி நினைக்கிறேன். இல்ல சாரி இல்ல, இதுவும் டாப் தான் நினைக்கிறேன். யாரு சித்தினா? எஸ்தர் சித்தி. எஸ்தர் சித்தி. அப்புறம் ஒரு சுடி மெட்டீரியல் நல்லா இருக்கு, இதெல்லாம் வச்சு தட்டு வச்சுட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. ரைட், ஓகே ஓகே ஓகே. என்ன ரெடி பார்க்குறேன், என்ன பார்க்குற சொல்லி நீயே சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க, எனக்கு இதெல்லாம் எல்லாம் தெரியாது. ஏன் மௌலி நீ போடுறா? ஐயோ என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ ஒன்று போட்டு விட்டீங்க பாரு. அதுக்கு அக்கா சொல்லிட்டாங்க, அக்காவே சொல்லிட்டாங்க எனக்கு இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? அப்போ நீ இப்போ சுமார் அதெல்லாம் உனக்கு வைக்க போகிறாங்க.
டேய் உன் வைஃப்னு ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அவங்க மேக்கப் போட்டாங்கன்னா நீ வாங்குவா பாரு அடி என்கிட்ட டமார் டிமி. அதெல்லாம் அவங்க இஷ்டம், போறது போடாது. என்கிட்ட வந்து இருக்காங்க. அப்ப இவன் ஏன்க்கா என்ன மட்டும் வந்து சொல்றான்? பாக்குறேன் யார் உனக்கு வரா, நானும் பாக்குறேன். தலையாட்டிட்டா சுட்டுப்பேன். பாக்கலாம் மேக்கப்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி பொண்ணு பாரு, நான் பாத்துக்கேன். அக்கா நிக்கிறாங்க, அப்பயும் நான் தான் மேக்கப் அப்படின்னு. நீ அப்படி சொல்ற, அப்பயும் நான் தான் பொண்ணு மேக்கப் பண்ணுவாங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லா ரெண்டு அக்காவும் தான். தெரியுமா இருக்க சைனீஸ் படத்துல அந்த ஏதோ படத்துல மூஞ்சில மார்க் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி பாக்க. என்ன மார்க்? ஏதோ ஒரு படத்துல. ஏய் அவுட்கம் பாருடா, அப்புறம் பேசுறா. ப்ராசஸிங்ல ஃபன் பண்ணோம். அப்ப என்ன நீ பண்ற நான் பார்க்கறேன். ஓகே ஆல்மோஸ்ட் மேக்கப் ஓவர். இதுக்கு அப்புறம் லிப்ஸ்டிக் போடணும். நீ எங்க இருக்க? அப்புறமா Dress எடுக்கணும். முதல்ல எனக்கு Dress எடுத்து கொடுங்கம்மா. அது அயன் பண்ணுமான்னா தெரியல. இல்ல ஒட்டுது. ஒரு சீன் வந்து பாரு. தரக்கூடாதா? என்ன ஏன்டா தரக்கூடாதா? அயன் பண்ணுமா தெரியல. ஆல்ரெடி கண்ணே இருக்காது. நீ ஆஃப் பண்ணிடு. ரெடி. என்னப்பா இது உன் ஹேர் ஸ்டைலா? இல்ல கங்கனா ராவத் மாதிரி இருக்குது. கங்கனா ராவத். தாம் தூம். தெரியுங்க. குயின் குயின். கங்கனா ராவத் அவங்கள மாதிரி இருக்குது ஹேர் ஸ்டைல். இப்போ Dress மாத்துறோம். முதுகுல வலிக்குது எனக்கு. சூப்பரா இருக்கு. பேக் காட்டு. பேக்கா? இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இன்னும் முடிக்கல. ஆனா இதுவே செமையா இருக்குது. இது சீரியஸாவே இது கங்கனா ராவத் மாதிரி இருக்குது ஃபேஸ். இங்க கிளிப்லாம் போட்டுருக்காங்கன்னா அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதேடி. அது தெரியுது. ஆனா இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பண்ணுவாங்க, இதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. இப்போ மேக்கப் மட்டும் தான் முடிஞ்சது. இப்போ போய் நான் Dress சேஞ்ச் பண்ணனும். Dress சேஞ்ச் பண்ணிட்டு வந்து காட்டு. வேற மாதிரி பார்க்க போறீங்க நீங்க, வேற மாதிரி. வேற மாதிரி. ஓகே ஓகே சீக்கிரம். என்னப்பா ஏன்னு தெரியல. கையில கட்டுறதெல்லாம் காதுல, காதுல கட்டுறதெல்லாம் தலையில. மூக்குத்தியோட இது போறது எங்க? அங்கதான் இருக்கு. எப்படி இருக்குது? ரெடி இருக்கற? வேற லெவல்ல இருக்கடா செல்லம். செம்மையா இருக்குது. வா டெய்லி இங்க வந்தோம்னா ஆலிஸ் யாரு ஆர்த்தி எடுப்பாங்க? சூர்யா மாட்ட சொல்லி. சூர்யாமா கிட்ட சொல்லிடு. ஐ திங்க் ஒன் தான் நினைக்கிறேன். ஒன் தான் வாங்கி இருந்தது. ஒன் தான் நினைக்கிறேன். நான் சொன்னாங்க. கை காட்டுறா செல்லம். ஆண்டா. என்ன ஆண்டா? ஏன் ஆண்டா? வைடா. இல்ல இல்ல கல்யாணத்துக்கு அந்த மாதிரி கோல்ட்ல எடுக்கணும்னு நினைச்சேன். கட்சியில மறந்துட்டேன். இதுதான்டா நான் அதனால கேட்டேன். எங்கேயோ இடிக்குது ஏதோ பார்த்தது அப்படின்னு நான் யோசிச்சுன்னு இருக்கேன். சூப்பரா இருக்குது. பின்னாடி யாரு? ஓ பன். ஓகே அன்னைக்கே சொன்னாங்க சைடுல வருதுன்னு. அன்னைக்கு நம்ம இதுதானே பெரிய கான்வர்சேஷனே ஓடிச்சு. இது எப்படி இப்படி வைக்கிறதா அப்படி வைக்கிறதா அப்படின்ட்டு. இப்படிதான் வரும். அதான் சொல்றேன். அதுக்கு ஓ எல்லாருமே லென்ஸ் போட்டிருக்கீங்களா? நீ லென்ஸ் போட்டிருக்கியா? பா என் லென்ஸ் வச்சிருக்கியாப்பா? எனக்கு ஒன்னு போட்டு விடுப்பா. ரைட்டு பரவாயில்ல. கண்ணே வெளில தொங்கினாலும் பரவாயில்ல. செம்மையா இருக்கா சொல்லலாம். வேற லெவல். ஓ சக்சஸ். நன்றி ஆண்டவரே. ஏண்டா இவ்ளோ ஃபோக்கஸ்ல? ஓ மை காட். இந்த செட் இஸ் திஸ். மேம் நான் தக்கிறது எல்லாமே நீங்க கத்திரிக்கோல் வச்சு பண்ணி ஷால் எடுக்க முடியும். ஐ அம் நாட் இந்தியன். வாட் குட் திஸ் இஸ் திஸ்? முடி கட் பண்றது. ஏண்டா இப்படி எடுக்கற நீ? எனக்கு புரியலையே. எஸ்தெட்டிக் எப்படி இருக்கு? நைஸ். ஐ லைக். நான் ஒரு போட்டோ அவங்க ஃபேஸ் வைக்க முடியாது. சரி நான் ஒரு போட்டோல பார்த்தேன். அந்த போட்டோல இருக்கிற லுக் கிரியேட் ஆயிருக்கு. அவங்க மூஞ்சி கொஞ்சம் குண்டா இருந்து மூஞ்சி ஒல்லியா இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். கரெக்டா? அவங்க இன்னும் கொஞ்சம் கலரா இருந்தாங்க. கரெக்டா கவி? இல்ல அவங்க கொஞ்சம் குண்டா இருந்தாங்க, நீ ஒல்லியா இருக்கு. அதனால டிஃபரன்ஸ் வருது. ஆனா மோர் ஆர் லெஸ் எல்லாம் சேம் தான். பாட்டு பிரின்சஸ் படிக்கலங்க. அங்கல மோரா கேட்கணும் எனக்கு இல்ல. நீ அழகா இருக்கடா, ஹேண்ட்சம் பாய். ஓய் நான் சையா. நம்ம ஹேண்ட்சம் பாய் பத்தி பேசினா மங்கி பாய் வருது தள்ளு. ஆனா மௌலி எங்களுக்குலாம் நீ என்னமோ ஒரு பெரிய ஆம்பளை பையன் மாதிரி தெரியறடா. ரியான் ஆண்டி கூப்பிடுறாங்க பாரு. இதுக்கு பிரின்சஸ் மாதிரி இருக்கணும். பிரின்சஸ் மாதிரி 20 வயசு ஆகுது எனக்கு. ஆகும்போது அடுத்த மாசம் 20. ஆனா பாக்க 30 வயசு மாதிரி இருக்கற.
guys over சிச்சிரா ஆமா தானே ரியானே guys over 3 வயசா இருக்கலாம் 3 வயசா இருக்கான் 3 வயசா இருக்கான் அவனோட சின்ன பையன் தான் எங்க ரோவன் ரோவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ஃபைனல் லுக் வந்து கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னா இவங்க 2 பேரும் தான். கவிப்ரியா மேக்கப் ஆர்டிஸ்ட், தன்ஷிகா மேக் ஓவர் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் 2 பேரும் தான் வந்து பண்ணிருக்காங்க. இவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றோம், மறக்காம செக் பண்ணுங்க. இவங்க கிளாஸஸ் மெகந்தி கிளாஸஸ்ல எடுக்கிறீங்கல்ல, அது கூட இவங்க கிட்ட வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க யாராவது ஜாயின் பண்ணி நீங்களும் மெகந்தி ஆர்டிஸ்ட் ஆகலாம். ஓகேவா? சூப்பரா இருக்கு எங்களோட அவுட்லுக். சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து பெரிய பொம்பளையா என்னை காட்டிட்டாங்க, இப்ப சின்ன பொம்பளையா காட்டிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. சின்ன குழந்தையா சின்ன பொண்ணு மாதிரி இருக்க ஃபீல் வருது. அதுல என்ன தப்பு? ஆனா வந்து நான் என்னன்னா பொண்ணுக்கு அம்மாவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் ஓகே, ஒவ்வொரு ஈவென்ட்டுக்கு நம்ம டிஃபரெண்டா கிரியேட் பண்ணணும். இந்த ஈவென்ட்ல நாளைக்கு வந்து பார்ட்டி மேக்கப். ஓகே ஓகே, பார்ட்டி மேக்கப் இல்ல, நீங்க தான டிஃபரெண்டா கேக்குறீங்க, அதான் சொன்னேன் பார்ட்டி மேக்கப். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஈவென்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இங்கே நாங்க இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா இன்னும் மாமா வந்து அங்க போல, வந்தாதான் எங்களை பிக்கப் பண்ண முடியும். பட் எல்லாமே அங்க ரெடியா இருக்கு. போனவனே ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க் யூ so much. டெய்லி உங்களை 7 நாள் நம்ம மீட் பண்ணிட்டே இருக்கோம். பிரச்சனையா இருக்கும் போல எனக்கு. சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. எனக்கா? ஆமா சூப்பரா இருக்கு. நைஸ் Dress எல்லாம் உனக்கு அழகா இருக்கு. இங்க பிஸ்டி ஏதாவது உண்மையிலே கண்டுபடும். உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. Thank you. Dress எடுத்துட்டேன். வாடாச்சலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டோம். பொண்ணு ரெடி ஆயிடுச்சு சங்கீத்துக்கு. எல்லாரும் காரில் ஏறுறோம், கிளம்புறோம். நம்ம அங்கே போய் மீட் பண்ணுவோம். இன்னொரு few secondsல நம்ம bride to be-யோட entry பார்க்க போறோம். ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட உள்ள வர போறாங்க. எல்லாரும் என்னோட சேர்ந்து கவுண்ட் டவுன் பண்றீங்களா? ஓகே. Yes sir. 10 9 8 7 6 5 4 3 2 and 1. Hidden by
நம்ம